அதிகார போதையின் உச்சத்தில் இருக்கிறார் முதலமைச்சர் விஜய். சந்தேகமே வேண்டாம், அவருக்கு அதிகார போதை தலைக்கேறிச்சு. தலகால் புரியாத மயக்கத்தில் இருக்கிறாரு. அதாவது நாம் என்ன வேணும்னாலும் பண்ணலாம், நாம் விரும்பினா பேசலாம், விரும்பலைன்னா பேசாமல் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், நமக்கு அரசியல் ரீதியாக எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லைங்கிற அந்த நினப்பு அவருக்கு வலுவாக வந்துருச்சு. அது ஒரு மாதிரி போதையாகவே அவர் தலைக்கு ஏறிடுச்சு. முரட்டு கூட்டம் ஒன்று இருக்குது. நாம் என்ன பண்ணினாலும் அவங்க வந்து முரட்டுத்தனமாக முட்டு கொடுத்து நம்மளை காப்பாற்றிடுவாங்க. நாம் என்ன கேவலத்தை வேணும்னாலும் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நம்ம காலுக்கு கீழே இருக்கிற மாதிரியான நினைப்போட கூட நம்ம செயல்படலாம். என்ன வேணும்னாலும் பண்ணலாம். அந்த முரட்டு கூட்டம் எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்து நாம் செய்கிறது எல்லாம் சரின்னு முட்டு கொடுத்து நம்மளை காப்பாற்றிடும் அப்படிங்கிற நினைப்பு அவருக்கு வலுவாக வந்துருச்சு. திரும்பவும் சொல்கிறேன், அது ஒரு போதை மாதிரி தமிழக முதலமைச்சர் விஜயோட தலைக்கு ஏறிடுச்சு. அதோட உச்சபட்சம் தான், அந்த அதிகார போதையோட உச்சம் தான் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை கைது பண்ண வச்சிருக்குது. நீங்களும் பார்த்திருப்பீங்க, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன காரணத்துக்காகன்னு பார்த்தீங்கன்னா, என்னத்தை சொல்றது, அந்த காரணத்தை எல்லாம் கேட்டால் எதில் சிரிக்கிறது, சிரிக்கிறதா அழுகிறதா, என்னத்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதாவது நேற்று தஞ்சாவூரில் திமுக தலைமையில், அதாவது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தலைமையில் விவசாயிகளுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. தாவேக அரசை கண்டித்து, தாவேக அரசு விவசாயிகளுக்கு எந்தெந்த விஷயத்தில எல்லாம் எதிராக இருக்குதுன்னு கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை திமுக நடத்துது. அதுக்கு உதயநிதி தான் தலைமை தாங்கிறாரு. அதில் ஆளுங்கட்சியான தாவேகாவுக்கு எதிராக அவர் பல விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. அதாவது இந்த முதலமைச்சர் எதுக்குமே பேச மாட்டேங்கிறாரு, பேசாமையே எப்படி மேகதாது பிரச்சனையை தீர்க்க போறாருன்னு தெரியல, காவிரியில் தண்ணி வரல, காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடை அரசு கொடுக்கல, கடன் தள்ளுபடியை முழுசா செய்யணும், காவிரியில் தண்ணி வர்றதுக்கு உண்டான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்களை ஆளுங்கட்சி மேல உதயநிதி வைக்கிறாரு. அமைச்சர்களை பத்தியும் நிறைய விமர்சனங்களை வைக்கிறாரு. அமைச்சர்களோட யோகிதை என்னங்கிறத அவர் பாணியில் சொல்றாருன்னு வைங்க. இது பொதுவா எல்லா எதிர்கட்சிகளும் செய்யறது தான். ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஒரு எதிர்கட்சி பேச முடியும், ஆளுங்கட்சினா அப்படிதான் இருக்கும், எதிர்கட்சினா அதற்குண்டான வேலையை பார்க்க தான் செய்யும். அந்த மாதிரி உதயநிதி ஒரு எதிர்கட்சியா சிறப்பா நேற்று ஆளுங்கட்சிக்கு எதிரான விமர்சனங்களை முன் வச்சாருன்னு வைங்க. அவர் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட்டத்திலிருந்து ஒரு குரல் வருது. ஒரு குறிப்பிட்ட நடிகையோட பேரை சில பேர் சொல்லி கத்துறாங்க. அதுக்கு அவரு கவுண்டர் பண்றாரு. அவ்வளவுதான். அது தண்ணி இங்கெல்லாம் வராது, அங்க வேணும்னா வர அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா இது எப்படி நாளைக்கு பஞ்சாயத்து ஆகுங்கிற மாதிரி அவர் புரிஞ்சுக்கிட்டு நான் காவிரி தண்ணியை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அடுத்த மேட்ருக்கு போயிடுறாரு. மொத்தமே அவரோட பேச்சில் இருந்த வார்த்தைகள்ங்கிறது இவ்வளவுதான் வைங்க. அவ்வளவுதான். இதுக்கு தான் ஆயிரக்கணக்கான போலீஸை கொண்டு போய் இன்னைக்கு உதயநிதி வீட்டின் முன்னாடி காலையிலேயே குமிச்சு இந்த தாவேக அரசு கைது பண்ணியிருக்குது. ஒரு கண்மூடித்தனமான கைது நடவடிக்கையை முன்னெடுத்திருக்குது. இத்தனைக்கும் கோர்ட் 12 மணி வரைக்கும் உதயநிதியை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் சும்மா என்கொயரிக்கு தான் கூட்டிட்டு போறோம், இது கைது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான உருட்டல்கள்லாம் உருட்டப்படுது. அதில் உண்மை என்னங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். அது தெரிய வரட்டும், பேசுவோம். மொத்தத்தில் உதயநிதியை தாவேக அரசு, விஜயின் தாவேக அரசு கைது பண்ணியிருக்குது. ஒரு எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதியை உப்பு சப்பு இல்லாத ஒரு மேட்டருக்காக கைது பண்ணியிருக்கிறாங்க. என்னத்தை சொல்றது, நீங்க வேணா உதயநிதி பேசின அந்த வீடியோவை, அந்த ஸ்பீச்சை கேட்டு பாருங்க. அதுல என்ன ஆபாசமா இருக்குதுன்னு எனக்கு புரியல. அதிகபட்சமா உதயநிதியை கண்டிக்கிறதுனா இப்படி கண்டிக்கலாம். அதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவருங்கிற பொறுப்பு மிக்க ஸ்டேஜில் இருக்கிற உதயநிதி இப்படி எல்லாம் பேசலாமா? அவங்க தான் கீழே இருந்து சம்மந்தம் இல்லாமல் ஒரு நடிகையோட பேரை சொல்றாங்கன்னா நீங்க அதை என்கரேஜ் பண்ற மாதிரி பேசலாமா? நீங்க கண்டிச்சிருக்க வேணாமா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, சம்மந்தம் இல்லாத விஷயங்களை எல்லாம் பேசக்கூடாது, நாம அரசியல் மட்டும் பேசுவோம் அப்படின்னு உதயநிதி அந்த இடத்துல அதை கண்டிச்சிருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. அப்படிங்கிற லெவலுக்கு வேணும்னா உதயநிதியை கண்டிக்கலாமே தவிர அரெஸ்ட் பண்ற அளவுக்கு இதுல என்ன இருக்குதுன்னு எனக்கு புரியல. அதனாலதான் நான் முதல்லயே சொன்னேன், இதெல்லாம் ஆணவத்தின் உச்சம், அதிகார போதையின் உச்சம். இதுக்கே தாவேக மகளிர் அணின்னு ஒரு குரூப் ஆர்ப்பாட்டம் வேற பண்ணிக்கிட்டு இருக்குது. உதயநிதியை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்றாங்களா? இதெல்லாம் அநியாயம் இல்லையா, அக்கிரமம் இல்லையா? மாதர் குலத்தையே உதயநிதி இப்படி இழிவுபடுத்தலாமா, பெண்களை இப்படி கொச்சைப்படுத்தி பேசலாமா அப்படின்னு பொங்கி தள்ளுறாங்க. யாரு? தாவேக மகளிர் அணி, அண்ணனின் தங்கச்சிகள், அக்காக்கள், தாய்மார்கள்னு மகளிர் அணி முழுக்க பொங்கி தள்ளுது. என்னத்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதாவது இந்த பெண்களுக்கெல்லாம் அறிவுன்னு இத்தினூண்டாவது இருக்குதான்னு எனக்கு புரியல. இவங்களா அர்த்தம் பண்ணிக்கிறாங்க. அதுல ரெட்டை அர்த்தம் இருக்குதான், 3 அர்த்தம் இருக்குதான். அவரு அந்த அர்த்தத்துல தான் சொன்னாராம். இவங்களா அர்த்தம் பண்ணி அவங்களா கோவப்பட்டுக்கிறாங்க. என்னத்தை
சொல்றதுன்னு எனக்கு புரியல. அதாவது இவங்க அண்ணன் இதே பெண்களை இவர் சினிமாக்கள்ல எத்தனை கேவலமா பேசியிருப்பாரு. அக்யூஸ்டாவே இருந்தாலும் அவன் ஆம்பளை, போலீஸாவே இருந்தாலும் நீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு பொம்பளை, அதுக்குண்டான அடக்கத்தோட நடந்துக்கணும் அப்படின்லாம் இவங்க அண்ணன் சினிமாக்கள்ல வசனம் பேசும்போது வராத கோவம் சம்பந்தமே இல்லாம உதயநிதி பேச்சுக்கு வருதுன்னா என்னத்தை சொல்றது? அதனாலதான் கேட்கிறேன், இவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே அறிவுன்னு இத்தினூண்டாவது இருக்குதா? இப்ப முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமாவது விஜய் ஏதாவது மெச்சூரா பேசுறாரா? விஜய் சார் ஏதாவது மெச்சூரா பேசுறாரான்னு நான் கேட்கிறேன். அதே சினிமாத்தனமான பேச்சுக்கள் தான். கூந்தல்ங்கிறாரு, நான் டீசெண்டான வார்த்தைகள்ல சொல்றேன், அதே வார்த்தையை சொல்றாரு, நான் என்ன கவர்ச்சி அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. அதாவது உதயநிதி பேசுனதாவது ஒரு ஃப்ளோவில் வந்த விஷயம். ஆனா விஜய் பேச்சுக்கெல்லாம் பக்கா ஸ்கிரிப்டடு. வீட்டில் 1க்கு 9 தடவை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வந்து தான் விஜய் மேடைகளில் பேசுறாரு. அதனால தான் கரெக்டாக அவரால் அந்த இடத்துல கேப் விட முடியுது, அந்த இடத்துல நிறுத்த முடியுது. ஸோ இப்படி பக்காவா பிளான் பண்ணிக்கிட்டு வந்து விஜய் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவன் இவங்கிறாரு. முதலமைச்சர் வாயிலிருந்து, ஒரு முதலமைச்சர் ஸ்டேஜில் இருக்கிற ஒருத்தர் வாயிலிருந்து என்னென்ன வார்த்தைகள்லாம் வரக்கூடாதோ அதெல்லாம் விஜய் வாயிலிருந்து வந்துகிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் புண்படாத இவங்க மனசு, அதுக்கெல்லாம் வருத்தப்படாத இவங்க மனசு இதுக்கெல்லாம் வருத்தப்படுதுன்னா அதுல அப்படி ஒரு அர்த்தம் இருக்குதா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இவங்க அப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறதா அர்த்தப்படுத்திக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிறாங்கன்னா என்னத்தை சொல்றது? இவங்களுக்கெல்லாம் திரும்பவும் கேட்கிறேன், மண்டையில இத்தினூண்டாவது அறிவுன்னு இருக்குதா இல்லையா? அது என்ன கணக்குன்னு தான் எனக்கு புரியல. சரி, இந்த தாய் குளங்களையெல்லாம் எந்த காலத்துலையும் திருத்த முடியாது, அவங்கெல்லாம் அவ்வளவுதான். நம்ம விஜய் சார்கிட்டயே நேரடியா பேசுவோம். எதுக்கு வம்பு? நாமளும் விஜய் சார்னு சொல்லிடுவோம். ஏன்னா இவங்க ஜனநாயகத்தோட எந்த மாண்பையும் மதிக்கிற மாதிரி தெரியல, சட்டத்தையெல்லாம் இவங்க கூந்தலுக்கு சமமா கூட மதிக்கிற மாதிரி தெரியல, எந்த எதிர்கருத்துக்கும் இவங்க எல்லாம் மதிப்பு கொடுக்குற மாதிரி தெரியல. நம்ம மேலேயும் ஏதாவது நாளைக்கு வம்பு வந்தாலும் வரலாம். அதனால எதுக்கு வம்பு? விஜய் சார்னு சொல்லியே பேசிடுவான். அதாவது மிஸ்டர் விஜய் சார், நீங்க என்ன நினைப்புல இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. அதாவது நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதா? காவிரி படுகை முழுக்க காஞ்சி கிடக்குது. தமிழ்நாட்டில் விவசாயம்ங்கிறதே ஆல்மோஸ்ட் பொய்த்து போச்சு. விவசாயம்ங்கிறதே எங்கேயும் இல்லை. ஏகப்பட்ட தொழில்கள் நொடிஞ்சு கிடக்குது. உங்க அமைச்சர்கள், உங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல நடக்கிற குளறுபடியெல்லாம் அதுக்கு மேல அந்த பக்கம் கரண்ட்ல பிரச்சனை, கரண்ட் பில்லுல அதுக்கு மேல பெரிய பஞ்சாயத்து, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில எல்லாம் என்ன நடக்குதுன்னே யாருக்கும் தெரியல. தமிழ்நாட்டுக்கு கடந்த 3 மாதங்கள்ல வர வேண்டிய வெளி முதலீடுகள்லாம் வரவே இல்லை. அது ரொம்ப கீழே போயிருச்சுன்னு டேட்டாக்கள்லாம் சொல்லுது. தமிழ்நாடு 6வது இடத்துல இருந்து 17வது இடத்துக்கு போயிருக்குது இந்த 3 மாசத்துல மட்டும். அவ்வளவு முதலீடுகள் வர வேண்டியது வரல, ரொம்ப கீழே போயிருச்சுன்னு டேட்டாக்கள்லாம் சொல்லுது. இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீங்களா கார் ஏறிக்கிட்டு டூர் போயிட்டு இருக்கிறீங்க, அவ்வளவுதான். சும்மா அரசியல் பரபரப்புக்காக இப்படி எதிர்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்றேன், எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் திருடுங்க, அவங்க மேல அந்த கேஸை போடுறேன் இந்த கேஸை போடுறேன்னு உருட்டி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. என்னத்தை சொல்றது? உன்னை புரிஞ்சுக்க, தமிழ்நாட்டை ஒன்றும் உங்களுக்கு பட்டா போட்டெல்லாம் கொடுக்கல மிஸ்டர் விஜய் சார். தமிழ்நாட்டு மக்கள்ல 35% பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுலேயும் கணிசமான ஆட்கள் நீங்க பெரிய ஆகாச சூரரு வீரரு தீரன் நம்பி எல்லாம் போடல. சரி, என்னத்தையோ ரொம்ப கெஞ்சிராப்புல ஒரு வாய்ப்பை கொடுத்து தான் பார்ப்போம். இந்த மூஞ்சிகளை எல்லாம் பார்த்து 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 போர் அடிச்சு போச்சு. இவங்க அரசியலே ஒரு மாதிரி போர் அடிச்சு போச்சு. அதாவது இவன் ஆட்சிக்கு வந்தா அவனை திருடுங்கிறான், அவன் ஆட்சிக்கு வந்தா இவனை திருடுங்கிறான். நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் வரமாட்டேங்குது. சும்மா இவங்க மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க, மாத்தி மாத்தி ஆளுறாங்களே தவிர நம்ம வாழ்க்கையில பெருசா ஒன்றும் மாற்றமே இல்லையே. புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவருக்கு போட்டு தான் பார்ப்போம். ரொம்ப நல்லவரா வேற காட்டிக்கிறாரு. 500 கோடி சம்பளம் வாங்கிக்கிட்டு 5 ரூபா டாக்டரெல்லாம் ரொம்ப நல்லவரெல்லாம் நடிச்சிருக்கிறாரு. ஸோ ஏதாவது செய்வார், என்னதான் செய்கிறாப்புலன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட போட்டிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையும் முழுசா உங்க மேல வைக்கலாம். அதனால தான் உங்களுக்கு மெஜாரிட்டி கொடுக்கல. சும்மா ஒரு நம்பிக்கை, சரி ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே, சரி ஒரு 5 வருஷம் ஆளட்டுமே என்னதான் பண்றாருன்னு பார்ப்போமே அப்படின்னு ஒரு சந்தேக பார்வையோட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, அவ்வளவுதான். அந்த சந்தேக பார்வையோட அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்கல்ல, அதுக்கு பின்னாடி அவங்க கிட்ட ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. நீங்க ஏதாவது உருப்படியா செய்வீங்கன்ற எதிர்பார்ப்பும் அவங்களுக்குள்ள எல்லாம் இருக்குது. இப்படி எல்லாம் எதிர்கட்சிக்காரங்களை திருடங்களை காட்டி குரலி வித்தை காட்டுறது தான் நீங்களும் செய்வீங்கன்னா அவங்க எல்லாம் ரொம்ப சீக்கிரம் உங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதையெல்லாம் புரிஞ்சுக்கங்க. இப்போ உங்க மந்திரிகளோட யோகிதையெல்லாம் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா புரியுதா? உங்க மந்திரிமார்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? அமைச்சர்களோட அந்த அளப்புறையெல்லாம் எதையாவது கவனிக்கிறீங்களா? உண்மையிலேயே அவங்க கிட்ட ஏதாவது சரக்கு இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் பார்க்குறீங்களா இல்லையா மிஸ்டர் விஜய் சார்? உங்க அமைச்சர்களுக்கு பதில் தெரியலன்னா பரவாயில்ல,
கேள்வியே தெரியல. முக்காவாசி அமைச்சர்களுக்கு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னே தெரியல. அப்படிப்பட்ட அமைச்சர்களை வச்சுக்கிட்டு நீங்க எதிர்கட்சிக்காரங்களை எல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. என்னமோ இங்க பாலாரும் தேனாரும் ஓடுற மாதிரியா, இப்ப உதயநிதியை கைது பண்றதுதான் எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம்ங்கிற மாதிரியும் உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படியே போச்சுன்னா கஷ்டம்ங்கிறேன். நெம்ப கஷ்டம் மிஸ்டர் விஜய் சார். நீங்க இதை எதுக்காக பண்றீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் புரியாம இல்லை. வாக்குறுதிகளை இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுருக்கிறான். அதையெல்லாம் ஒன்ன கூட இப்போதைக்கு உருப்படியா பண்ண முடியாது. நீண்ட நெடுங்காலத்திலையும் அதையெல்லாம் நிறைவேற்ற முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி எதிர்கட்சிக்காரங்க மேல எதையாவது கிளப்பி விட்டு அரஸ்ட் பண்ணி அதை ஒரு ஆட்டமா வச்சு ஆடுவான். ஒரு மாதிரி ஆட்டையை களைச்சு விடுவான். மக்கள் அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கட்டான் அப்படிங்கிறதுக்காக தான் இதையெல்லாம் செய்யறீங்கன்னு புரியாமலாம் இல்லை. திமுக மேல பொதுவா மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. அதை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்குவான். திமுகவை எதிர்க்கிறதுக்கு விஜய் தாப்பா கரெக்டான ஆளு. இது வரைக்கும் அதிமுக காரன் கூட இப்படி பண்ணதில்ல. பாத்தியா, உதயநிதியே தூக்கி உள்ள வச்சிட்டாப்ல. விஜய் தான் கெத்து, விஜய் தான் இரும்பு மனுஷரு அப்படிங்கிற மாதிரி கணிசமான ஆட்களின் மனதில் எண்ணத்தை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றீங்க. உங்களுடைய அரசியல் இருப்பை மேலும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி குரலி வித்தைகளை எல்லாம் காட்டுறீங்கன்றதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் புரியாம இல்லை. ஆனா இதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது. இதெல்லாம் ஹனிமூன் பீரியடுங்கிறதுனால மக்கள் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேடிக்கை பார்ப்பாங்க. திமுகவை பிடிக்காதவங்க ஒரு மாதிரி இதை கொண்டாட கூட செய்வாங்கன்னு வச்சுங்க. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், தொடர்ச்சியாக திமுகவை நீங்கள் இப்படியெல்லாம் வீழ்த்திட முடியாது. ஏன்னா திமுக அப்படிப்பட்ட ஒரு கட்சி கிடையாது. இப்போ நேற்று போய் கண்ணாடியில் கையெழுத்தெல்லாம் போட்டு வந்தீங்கல்ல, செயின் கோபின் கண்ணாடி ஃபேக்ட்ரி, அப்புறம் பந்தாவா டஸ்டர் காரையெல்லாம் ஓட்டிட்டு வந்தீங்கல்ல, ரெனால் நிசான் ஃபேக்ட்ரி, இதெல்லாம் யார் பீரியடில் வந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா? நீங்கள் எந்த திமுகவை தீய சக்தின்னு தொடர்ச்சியாக பிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த திமுக ஆட்சியில் தான் இந்த கம்பெனிகள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சுதான் நேற்று அங்கே ஏதாவது போனீங்களா? அதாவது திமுக ஆட்சியிலேயே MOU சைன் பண்ணப்பட்டு, அதே திமுக ஆட்சியிலேயே அடிக்கல் நாட்டப்பட்டு, அதே திமுக ஆட்சியிலேயே உற்பத்தியும் தொடங்கப்பட்டது தான் இந்த ஃபேக்ட்ரிகள்லாம். இந்த செயின் கோபின் ஃபேக்ட்ரி ஆகட்டும், நிசான் ரெனால்ட் ஆகட்டும், இது எல்லாம் கலைஞர் கருணாநிதி ஆட்சி பீரியட்ல அவர் கையால் திறந்து வைக்கப்பட்டது தான். எந்த திமுகவை தீய சக்தின்னு சொல்லி இளைஞர்கள்ட்ட பிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த இளைஞர்கள்ல ஆயிரக்கணக்கான பேருக்கு அந்த ஃபேக்டரிகள் தான் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்குது. நீங்களும் அங்கே கூச்சப்படாமல் போய் நேற்று கையெழுத்தெல்லாம் போட்டு வந்திருக்கிறீங்க. போட்டோவுக்கு போஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. அதனால கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. திமுக ஆக்கப்பூர்வமாக இந்த மண்ணில் ஆயிரம் விஷயங்களை செஞ்சிருக்குது. அதையெல்லாம் ஒரு நாளும் உங்களால எல்லாம் ஓவர்டேக் பண்ண முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இளைஞர்கள்லாம் உங்களுக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அவங்க உங்ககிட்ட ஒரு மாதிரி நிறைய எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க. அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா 6 மாதத்தில் தமிழ்நாடு சிங்கப்பூர் ஆயிரும், அமெரிக்காவாக மாறிடும். ஒரே வருஷத்துக்குள்ள அண்ணன் தமிழ்நாட்டையே அப்படியே திருப்பி போட்டுருவாரு, நம்ம வாழ்க்கையெல்லாம் மாற்றிடுவாருன்னு நம்பியெல்லாம் கணிசமான இளைஞர்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு முடிஞ்சா உருப்படியாக ஏதாவது பண்ணுங்க. இந்த மாதிரி உருட்டாதீங்க. ஆனால் என்னத்தை உருப்படியாக பண்ண போறீங்கன்னு தான் தெரியல. ஏன்னா கேள்வியே தெரியாத அமைச்சர்கள், கிட்டத்தட்ட முதலமைச்சரான உங்களோட நிலைமையும் அதுதான். உங்களுக்கும் கேள்வியே தெரியாது, பதில் சொல்றதெல்லாம் அப்புறம். கேள்வியே தெரியாத இந்த கூட்டம் தமிழ்நாட்டை என்ன பண்ண போகுதுங்கிறதா என்னோட பயமெல்லாம். ஆக்சுவலா திமுகவை பற்றியோ உதயநிதியை பற்றியோ ஸ்டாலினை பற்றியோலாம் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அது கைது, அது அவங்க உள்ளே போகிறாங்க வெளியே வர்றாங்க, அதுல எல்லாம் நாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. திமுக தன்னைத்தானே அது தகவல் வச்சுக்கான். அவங்க ஆல்மோஸ்ட் எதிர்கட்சியாகவே இருந்து பழக்கப்பட்டவங்க. அது ஒரு மாதிரி அடக்குமுறையிலையும் ஒடுக்குமுறையிலையும் வளர்ந்த இயக்கம். ஸோ திமுகவும் அதன் தலைமையும் அது தகவல் வச்சுக்கும். அது அவங்கள காப்பாற்றிக்குவாங்க. நம்மளோட கவலைங்கிறது அது இல்லை. இந்த கும்பல்கிட்ட மாட்டி தமிழ்நாடு என்ன ஆக போகுது, எந்த உருப்படியான செயல் திட்டமும் இல்லாத, எந்த பறந்துபட்ட தொலைநோக்கு பார்வையும் இல்லாத இந்த கூட்டத்துக்கிட்ட மாட்டி தமிழ்நாடு என்ன ஆக போகுதுங்கிறது தான் என் கவலையே. இத்தனை வருஷமா பார்த்து உருவாக்கி வச்சிருக்கிற இந்த வளர்ச்சியெல்லாம் என்ன ஆக போகுதுங்கிறது தான் என் கவலையே. ஸோ எங்களுக்காக இல்லைனாலும் உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்காவது உருப்படியாக ஏதாவது பண்ணுங்க. அதாவது திமுக தன் ஆட்சி காலத்தில் உருவாக்குன தொழில் வளர்ச்சியை, தொழில் புரட்சியெல்லாம் உங்களால் தொட்டு கூட பார்க்க முடியாது, கிட்ட கூட வந்து நிற்க முடியாது. உங்க ரேஞ்சுக்கு உங்க தகுதிக்கு தடுமாறியாவது எதையாவது செய்யுங்க. சும்மா இப்படி உருட்டிக்கிட்டு தெரியாதீங்க. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.